friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சின்னதா குட்டியா ஒரு ரைட் வீடியோ ஒன்னு. இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன். டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மணி தான். 2:30 ஆகும். சோ நம்ம சென்னை டு திண்டிவனம் போக போறோம். ஒரு சின்ன ஒரு வர்க் விஷயமா. நான் என்ன வர்க் என்னன்ட்டு நான் அந்த வே போகும்போது சொல்றேன். சோ நம்ம அங்க ஒரு 5 மணிக்கு இருக்க சொன்னாங்க. ஒரு 2:15க்கு தான் இங்க கிளம்புறேன். சரி ஓகே நம்ம நீ கீழ போயிட்டு ஹெல்மெட்ல GoPro மாட்டிட்டு அப்படி தான் வீடியோ கண்டினியூ பண்றேன். फ्रेंड्स நம்ம வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து நம்ம இங்க இருந்து திண்டிவனம் மட்டுமே ஒரு திண்டிவனம் அவங்க அனுப்புன லொகேஷனுக்கு வந்து 232 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு அங்கே இருக்க சொன்னாங்க. நான் ஸ்டாப்பாக போனோம்னா 2 hours ரீச் ஆகிறதுக்கு டைம் 2:30 ஆகும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். ரெக்கார்ட் ஆகுது. மெயின் ரோடு வந்துட்டோம். இதில் நம்ம ரைட் எடுத்தோம்னா பைபாஸ் வந்துடும். இது ஆக்சுவலி எந்த ரோடுன்னா நம்ம அம்பத்தூர் எஸ்டேட் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பைபாஸ் வந்துடும். அங்கேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் டு ஸ்ட்ரைட்டாக வண்டலூர், மேல்மருவத்தூர், திண்டிவனம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு வெட்டிங் ஒன்று ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கோம். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ என் கூட ஒரு அண்ணன் வருவாங்க. ஸோ அவங்க இதில் ஃபோட்டோ மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அவுட்டோர் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் இது முடிச்ச அப்புறம் ஒரு நாள் அவங்க என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கக்குள்ள அன்றைக்கி போஸ்ட் வெட்டிங் பண்ணிக்கலான்னு. ஸோ இன்றைக்கி வந்து 6:07 நம்ம முகூர்த்தம்னாங்க. ஸோ வந்து 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். சரி திண்டிவனம் தானே. ஸோ ட்ரெடிஷ்னல் வேறு ஒன்றும் இல்லை, கேமராவும் ஃப்ளாஷும் மட்டும் போதும். நாங்கள் கோயிலில் தான் இது ஃபுல்லாகவே முகூர்த்தம்னா மண்டபம்லாம் தானே. ஸோ நம்ம எஸ்கே இதெல்லாம் ஸ்டாண்ட் ஒன்றும் தேவையில்லை. கேமரா பேக்கு உள்ளாடி ஒரு ஃப்ளாஷ் லைட் 2 பேட்ரி. ஸோ தான் பைக்லேயே அப்படி போயிடலான்ட்டு முடிவு பண்ணி பைக்கில் வந்தேன். நம்ம ஆல்ரெடி சென்னை டு நாகர்கோவில், சென்னை டு கன்னியாகுமரிலாம் போயிருப்போம். ஒர்க் இது லைட் ஸ்டாண்ட்லாம் தூக்கிட்டு. ஸோ இது வந்து ஹிமாலயன்லேயே தான் ஒர்க்குக்காக ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறது. ஒரே ஒரு பேக்கு ஷோல்டரில் போடுறது. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நேற்றுக்கு நான் பைக்கில் பெட்ரோல் போட்டேன். நான் ஃபுல் டேங்க் போடல, ஒரு 1000 ரூபாய் போட்டேன். ஃபுல் டேங்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது பைக்கை ட்ரிப் இது பண்ணேன். 2.9 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா டைம் இப்போ 2:30 ஆகும். 3:30 4:30க்கு நம்ம அங்கே ரீச் ஆகுற மாதிரி போக முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம அதுக்காக நான் ரேஸ் எல்லாம் ஓட்டுறேன்னு சொல்லல, நம்ம ரைட் பண்ணுறோம் அவ்வளோதான். ஒரு 60, 70, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரேஸ் ஓட்டி என்ன பண்ண போகிறோம்? ஸ்லோவாக தான் போகிறோம். மேக்ஸிமம் 80, 90, 80 தான். அதுக்கு மேலே போகணும். ஃபுல்லாகவே நான் இப்போ இந்த பைபாஸ்ண்ணா ஒரு சர்வீஸ் ரோட் போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் தூரத்தில் பைபாஸ் வந்துடும். வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படி பிடிச்சிடலாம். ஆக்சுவலி நான் நிறைய ரைட் வீடியோ போகணுன்ட்டு பிளான் பண்ணுவேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆஃபீஸ் போயிட்டுருக்கனால. முன்னாடி தான் ஆக்சுவலி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஃப்ரீலான்சராக. அங்கே மந்த்லி ஒரு 10 ஷூட் இருக்கும். ஸோ அது ப்ளஸ் வெளியில் ஏதாச்சும் ஒர்க் வந்தால் போவேன். இப்போ ஒரு சேனலில் வந்து எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி ஆக்சுவலி அங்கே நான் சேனல் லீவ் போட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே ஸோ வந்து இந்த மாதிரி ஒர்க்கும் அப்பப்போ பார்த்துப்பேன். இந்த மந்த் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒர்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி வேறு நம்ம வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா 10 மணிக்கு முடியும்னாங்க. அங்கேருந்து ஒரு 11 o'clock கிளம்புனாலும் 12 மதியான டைம் 1 மணி வெயிலாக இருக்கும். 1 மணிக்கு 1:30க்கு வந்தாலும் திரும்ப 3 மணிக்கு அடுத்த ஈவென்ட் போகணும் நம்மளுக்கு இங்கே அண்ணா நகரில். ஸோ அதுக்காக தான் பைக்கில் போகணுன்ட்டு முடிவு பண்ணேன். பஸ்ஸில் போனோன்னா இது எந்த கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, செம்ம டயர்டாயிரும் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ நம்ம பைக்கில் போயிட்டோம்னா டக்குன்னு போயிட்டு நம்மளுக்கு முடிஞ்சுன்னா டக்குன்னு அங்கே கிளம்பி வந்துடலான்ட்டு
ஆக்சுவலி அந்த பைக் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம ஆக்டிவாக வந்து திரும்ப மறுபடியும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ ஆஃபீஸுக்கு இந்த பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். செகண்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கோம். 7508 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வரைக்கும். மழை வேறு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மழை இல்லை, தப்பிச்சோம். பார்க்கலாம் இந்த இருக்கிற பெட்ரோலுக்கு. இதில் என்ன ஹைலைட்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கொடுத்து, நம்மளோட ஒர்க் இல்லை, இன்னொருத்தவங்களோட ஒர்க்கு கொடுத்தவங்க வந்து நம்மளுக்கு பஸ் ஃபேர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே தங்க இருக்கிறதுக்கு ஒரு 300 to 400 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் நம்ம தான் காசு போட்டு போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, பைக்கில் போகலான்ட்டு வீடியோ பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி பைக்கில் வந்தேன். இது இல்லாமல் லெஃப்ட் சைட் போனோம்னா கோயம்பேடு, ரைட் சைட் போனோம்னா வந்து பூந்தமல்லி வந்துடும். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி A73 கேமராவும் ட்ரெடிஷ்னலுக்காக கூட கிட் லென்ஸ் ஒன்று, அப்புறம் வந்து ப்ரைடு க்ரூம், அப்புறம் வந்து கப்புள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து இது 50mm யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் போதும் கோயிலுக்குள்ளே எடுக்கிறதுக்கு. லைட்டும் மேக்ஸிமம் அங்கே எடுத்துகிட்டு போனாலும் போட முடியாது, மேக்ஸிமம் கோயிலில் போட முடியாது. அதான் ஃப்ளாஷ் தான் கரெக்டாக இருக்கும். ஃபாக்லாம் போட்டுட்டு போகலாம். ஆனால் இங்கே தேவையில்லை. நம்ம அங்கே போரூர் பைபாஸ் தான் போரூர் டோல் தான் அப்புறம் போடலாம். நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ணும்போது ஆடியோ தான் ரொம்ப குறைன்னு செட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு மைக் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கணும். ஃபுல்லாகவே ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம இப்போ லாஸ்ட்டாக கொடைக்கானல் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். போகும்போது கூட நான் வந்து ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த டக்குன்னு போனோன்ற அந்த டென்ஷனில் சரி, அப்போ திருச்சி போயிட்டு நான் ஹெட்ஃபோன் எடுக்கிறதுனால தான் அங்கே வீடியோ வெளியே போய்ட்டு பண்ணலான்ட்டு நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஹெட்ஃபோன் எடுக்கிறதுனால தான் திருச்சி போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. திருச்சியிலேருந்து இன்னொரு இடம் கொடைக்கானல் நியர்பை விருதுநகரா, நம்ம திருச்சி தாண்டின அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தான் என்ன ஹெட்ஃபோன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ப்ளஸ் ரிட்டன் நான் வரும்போது ஹெட்ஃபோனில் அதுவும் மறந்துட்டேன். ஸோ இந்த ஆடியோ ரொம்ப குறைன்னு இருந்துச்சு. அதான் அதை அப்லோட் பண்ணாமல் அப்படியே விட்டேன் நான். போரூர் டோலு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக லைட்டு நீ ரோட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அது தாண்டின அப்புறம் லைட் அவ்வளோ இருக்காது. அந்த டைம் நம்ம பார்க்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் க்ளவுஸ் வேறு எடுக்கல இன்றைக்கி வந்த அவசரத்தில். சரி, ஓகே, போய் பக்கம் தானேன்ட்டு அப்படி வந்துட்டேன். என்னமா தெரில, இன்னைக்கு காற்று ரொம்ப ஓவராக அடிக்குது. வீட்டில் இருக்கும் போதே பார்த்தேன், தாம்பரம் 16 கிலோமீட்டர்ஸ். தூங்குறதுக்கு இன்றைக்கி டைமே கிடைக்கல. நைட்டு படுக்கிறதுக்கு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அந்த டைம் வேறு அந்த கேப்பில் வந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த இப்போ நம்ம போகிற ஒர்க்குக்கான லொக்கேஷன் கேட்குறதுக்கு நான் கால் பண்ணேன். ஸோ தூங்குறதுக்கு 10 மணி மேலே ஆகிடுச்சு. திரும்ப ஒரு 2 hours தான் படுத்துருந்தேன். திரும்ப எழுந்திரிச்சுன்னா கிளம்பி போயிட்டுருக்கேன். நேற்றுக்கு நம்ம பெட்ரோல் போட்டு வச்சது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு டோல் தாண்டி போயிட்டுருக்குறோம். மழை லைட்டாக தூறல் போட்டுட்ருக்குது, தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. ஃப்ரெண்டில் எல்லாம் தண்ணியாக இருக்குது. மழை பெய்யுமோன்ட்டு பயமாக இருக்குது. பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம். ஐயோ, கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறது நல்லது. அவங்க 3 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. கிளம்பி மழை ஏதாவது ரொம்ப பெஞ்சு மாட்டிக்கிட்டோம் தான் எப்படி இருந்திருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிளம்புறதே கொஞ்சம் லேட்டு. மழை கொஞ்சம் பெருசாக வருது.
நிப்பாட்டுறதுக்கு இடம். நான் நினச்சா கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். நினச்சா கூட இது கேமரா இருக்கிறது தான் பயமாக இருக்குது. கொஞ்சம் மழை கண்ட்ரோல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹேண்ட் க்ளவுஸ் போடாமல் செம்மையாக வேற குளிருது கை வேற. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக தூரல் தான் போடுது. பெருசாக பெஞ்சால் தான் கடுப்பாகும். ஐயோ பெருசாகுதே. ரோடு தெரியுமா இது? நம்மளுக்கு வந்திருக்க நிலைமையை பாருங்க. காற்று வேற செம்மையா அடிச்சிட்டு இருக்குது. கண்ணெல்லாம் கூசுது. எங்கேயாச்சும் வண்டி நிப்பாட்டுற மாதிரி இடம் இருந்தால் நல்லா இருக்குமே. பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம். அதை கொஞ்சம் ஸ்லோவாகட்டும், அப்புறம் போகலாம். ஐயோ கேமரா இருக்குது, அதான் பயமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் 57 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் பைக் நம்ம. டைம் பார்த்தீங்கன்னா 2:03 3:37. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். 20 நிமிஷம் 3:15 ஆகுது. நம்ம பைக் லாங் ரைடு வரும்போது தான் ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. இந்த சிட்டிக்குள்ளே ஓட்ட போது தான் ஐயோ பொருளை தாங்க முடியாது, செம்ம ஹீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த 57 கிலோமீட்டர் தான் சிட்டிக்குள்ளே ஓட்டினேன்னா செகண்ட் கியர் தேர்ட் கியர் சில டைம் இதில் டிராஃபிக்கில் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு ஓட்டுற மாதிரியே இருக்கும். இந்த இடம் அப்படியே எரியும். இப்போ இருக்க சில்லுன்னு இருக்குது இங்கெல்லாம். நல்லா நின்றுச்சா? எனக்கு பேஞ்சிட்டு தான் இருக்குது. நிற்கலாமா கிளம்பலாமா? டைம் என்ன ஆகுது ப்ராப்பரா? 3:17. லொக்கேஷன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு காமி பார்க்கலாம் போகிறதுக்கு. ஐயோ ஓப்பன் மொபைல் புதுசாக வாங்கினேன். ஓகே ஓகே ஓகே. இதுதான் கோயில் 6 மணிக்கு தான் ஓப்பன் போட்டிருக்காங்க. இப்போ 5 மணிக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து இன்னும் 79 கிலோமீட்டர் காமிக்குது. 4 ட்ரெயின் நம்ம சொன்ன மாதிரி 4 அந்த ட்ரெயின் தான் காமிக்குது ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நிற்க வேண்டாம், கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். பேகு ரெயின் கவர் இருக்குதான்னு பார்த்துட்டு பேக்கில் தான் வச்சுருப்பேன். இருக்குது போட்டுட்டு அப்படியே கிளம்பி வேண்டியதான். நின்றுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் நிற்கலாம், செட் ஆகாது. இப்போ திண்டி வந்தனால எதுவுமே நானும் எடுத்துகிட்டு வரல. அட்லீஸ்ட் ஒரு ரெயின் கோட்டாக அதை எடுத்து சேஃபுக்கு வச்சுருக்க வேண்டியது.
சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, கேமரா சேஃப். இங்கே வேண்டாம், நீ கிளம்பிட வேண்டியதான். சென்னையில் ரொம்ப நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தா ஒரு 1 வீக்கு. பைக் ஃபுல்லாக செம்மையாக டஸ்ட் ஆகிடுச்சு. வாட்டர் வாஷ் பண்ணணும்னு நினச்சேன், டைம் கிடைக்கல. அதுக்கும் மழை வேறு பெருசாகிட்டே இருக்குது. அவ்வளோ இந்த ஏரியாவில் தான் பெய்யுதான்ட்டு தெரியலையே. ஓகே ஃபைன், மூவ் ஆக்கிடலாம். நின்றுடுச்சு. வேறு பெய்யாமல் இருந்தால் நல்லா இருக்க மழை. ஐயோ, கை வச்சு தேய்ச்சி விட்டேன். ஓகே ஃபைன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரோடு. சார் நேரம் ஆடியோ கரெக்டாக பிக்கப் ஆகுதான்னு கூட தெரில. திண்டிவனம் இன்னும் 63 கிலோமீட்டர் காமிக்குது. நம்மளுக்கு அதான் வந்து 74 கிலோமீட்டர் காமிச்சிது. 63 ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது, 10-11 கிலோமீட்டர். நம்ம பைக்கில் வந்து ஒரு இன்னும் லாங் ரைடு போகலான்ட்டு ஏதாவது பிளான் பண்ணுறோன்னா நடக்கவே மாட்டேங்குது எதுவுமே. நிறைய பேர் வந்து போகிறாங்க, ரைட் வீடியோ தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு தெரில. நம்ம எங்கேயாவது எப்போ ஃப்ரீயாக இருப்போம் எங்கேயாவது போகலான்ட்டு, அந்த டைம் கையில் காசு இருக்காது. இந்த பிரிட்ஜில் நம்ம வண்டி ஓட்டும்போது பைக் ஓட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு இல்லை, மாதிரி இரிட்டேட் ஆகும். கார் ஓட்டுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரோடு ப்ராப்பராக இருக்காது. தூக்கி 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 போட்டு போட்டு இந்த பிரிட்ஜ் மட்டும். சென்னை டு சேலம். ஆக்சுவலி வயநாடு ஒன்று ஒரு ட்ரிப்பு போகலான்ட்டு பிளான் பண்ணேன். லாஸ்ட் டைம் நம்ம கொடைக்கானல் போனாரோம். ஊர்லேருந்து அண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்தாங்கல்ல, அந்த குரூப்பில் கேட்டு பார்த்தேன். போகலான்ட்டு சொன்னாங்க ஜூலை மந்த் பிளான் பண்ணலான்னு. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. சோலோ ரைடு போகலான்ட்டு ஆசை தான். சரி சோலோ ரைடு போகலான்ட்டு பிளான் பண்ணேன். பட் தான் டைம் மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது போகிறதுக்கு. காசும் கையில் நிற்க மாட்டேங்குது. அதுதான் அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு நாகர்கோவில், கன்னியாகுமரி தான் எங்கள் ஊர். கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து பைக்கானால சரி டோல் காசு தேவைப்படாது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 700 கிலோமீட்டர் வரும். 700 கிலோமீட்டர் தான் 10, 20, 25 லிட்டர் பெட்ரோல் ஆகும் போகிறதுக்கு. 25 லிட்டர் தான் 2600 ரூபா. 2600, 25, 2600 கிட்ட வருது. ஓகேவா, 2525 சம்திங் வரும். போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் காஸ்ட்டே நம்மளுக்கு வந்து 5000 ரூபா, 5,500 வருது. அவ்வளோ லாங் போகிறதுனால சரி ஓகே. சப்போஸ் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு சேஃப் கையில் வச்சுருக்கானோ அதுக்கு கொஞ்சம் காசு ஒரு 2000. பைக்காக நம்மளுக்கு ஃபுட்டுக்காக ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். அங்கே தங்குறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் அது கொஞ்சம் காசு. எப்படியும் நம்ம கன்னியாகுமரி போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகுது. அந்த 10,000 ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது. அதான் ரைடு போக முடியல, சோலோ ரைடெலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோப்ரோவில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. நான் இனி அங்கே இப்போ லொக்கேஷன் போய்ட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கு, நல்லா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 4:30 ரீச் ஆகிட்டோம். கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சிடும். வீடியோ அந்த டைம் கண்டினியூ பண்ண முடியல. இன்னும் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:30, 5:40 ஆகுதுண்ணா. இந்த டைம் என்ன கிளம்பி போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. நான் ஃப்ரெண்டில் போகிறோம் ஃபேமிலி. அப்படி தான் கோயில் வாசல், அந்த ஆர்ச் ஃப்ரெண்டில் உள்ளது. இதில் ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போகணும். இன்னும் அதான் காலையிலேயே ஸ்டெப்ஸ் ஏற வச்சாங்க. சப்பல் நாளில் கழட்டி போடுவாங்க. நாங்கள் தான் கழட்டி போட்டுருக்கோம். நம்ம கழட்டி போட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம். மேலே தான் பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க. அவங்க வெயிட் அவங்க காரில் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி அப்படியே ஏறி கிளம்பணும் எல்லாரும்.
இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த சைடில் இருக்க கோயில் கடைங்க இன்னும் ஓப்பன் ஆகல. இது மேலே பார்த்தீங்கன்னா சைடில் மரத்தில் தான் குரங்கு, நிறைய குரங்கு இருக்குங்க இந்த ஏரியாவில். நம்ம கேமரா ஃப்ளாஷ் பேக்கில் தோளில் பேக் போட்டிருக்கேன். இந்த ஏரியா மேலே ஏறதுக்கு முன்னாடியே டயர்டாயிரும், திரும்ப போயிட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து இவங்களோட வெட்டிங் மட்டும் தான் இங்கே நடக்கும்னு நினச்சேன். பார்த்தா நிறைய கல்யாணம் நடக்குதுங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். இதுதான் கோயில். கல்யாணம் வந்து இங்கே கோயில் இல்லை, அந்த ரைட் சைடு ஒரு ஒயிட் கலர் மண்டபம் இருக்குல்ல, அங்கே தான் கல்யாணம் நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளை எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் பார்த்துட்ருக்குறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சுட்டாங்க. இது போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம வேறு மத்தியானம் ஒரு 1:30 அந்த மாதிரி அங்கே இருக்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 மணி 9:05 ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நானும் 10 மணி 11 மணி ஆகுன்னு நினச்சேன். 8:30 முடிஞ்சிச்சு. அப்படியே சர்ச் இது கோயிலேருந்து வந்துட்டு அப்படி நான் கிளம்பிட்டேன். நைட் ஃபுல்லாக தூங்கலையா, செம்ம டயர்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு தூக்கத்தை போடணும். அடுத்தது 3 மணிக்கு அடுத்த ஒர்க்கு கிளம்பணும். ஸோ பைக்கில் வர எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நேற்றுக்கு நான் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்துருந்தேன் தான் கரெக்டாக இருந்திருக்கும். நேற்றுக்கும் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கல. சீக்கிரமாக வேறு கிளம்பிட்டேன்னா ஸோ டயர்டாகிடுச்சு ரொம்ப. வெட்டிங் கோயிலில் ரொம்ப க்ரௌடு, நிறைய கல்யாணம் நடந்துச்சு. எப்படி நாங்கள் போன டைமே ஒரு 10-20 கல்யாணம் நடந்திருக்கும். சூடு வேறு விளையாடி ஷர்ட் ஃபுல்லாக ரொம்ப ஈரம். இப்போ தான் கரெக்டாக இருக்குது சில்லுன்னு. எப்படி போயிட்டு ஃபைல் காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஒர்க் கிளம்பணும். இதுக்கு மேலே அடுத்த ஒர்க் இல்லைன்னா ஓகே, நம்ம பைக்கில் வந்தால் கரெக்டாக இருந்திருக்கேன். இவ்வளோ லாங் வந்து வேலை பார்க்குறது தூங்காமல் வீட்டில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம். அடுத்தவும் ஒர்க் இருக்குதா, அதான் கஷ்டமாக இருக்குது. இது போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஒரு 1/2 hour டைம் கிடைக்கும். திரும்ப போயிட்டு வேலைக்கு போனோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரைட்டில் மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன். சீக்கிரமாக போடுறேன் இனிமேல் அடுத்தது. பை ஃப்ரெண்ட்ஸ்.